இந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா போன மாசத்துக்கு முன்னத்து மாசம் 3200 பிஎஃப் பெனால்ட்டியும் இந்த மாசம் 4800 பிஎஃப் பெனால்ட்டி வந்திருக்கு. அதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். 3000 இந்த மாசம் 4000 பிஎஃப் பெனால்ட்டி வந்திருக்கு. அதுபோல சர்வீஸ் நம்பர் பாத்துக்குங்க 2496. அதே மாதிரி சர்வீஸ் நம்பர் 2496. இந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கம்பெனிக்குள்ளேயே வந்து பிஎஃப் உடைய பிரச்சனை இல்லை. ஒருவேளை பிஎஃப் பிரச்சனை இருந்தாலுமே இவருக்கு வந்து பர்ஃபெக்ட் பெனால்ட்டி வரக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ் லைனு. சிங்கிள் ஃபேஸ் லைனுக்கு இன்னைய தேதி வரைக்குமே பிஎஃப் பர்ஃபெக்ட் போட வேண்டிய எந்த ஒரு இது இல்லை, ரூல் இல்லை. ஆனாலுமே வந்து பிஎஃப் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு பிஎஃப் பெனால்ட்டி இருக்குன்னு சொன்னா கேடபிள்யூஎஸ் கேவிஹெச் வந்து கரெக்டாக குறிக்கணும். ஆனா இந்த கஸ்டமருக்கு பாருங்க கேடபிள்யூஎஸ் தான் குறிச்சிருக்காங்க, கேவிஹெச் குறிக்கல. நம்ம இபி ஆஃபீஸில் கேட்கும்போது சாஃப்ட்வேர் ஏறதுனால தவறுதலாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரீஃபண்டும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் செக் பண்ணிக்கோங்க.